ஹாய் மக்களே, குட் மார்னிங். இன்னைக்கு காலையில் எப்போதும் போல் நேரமாக இருந்துச்சு. நம்ம அடுப்படி வேலையை தொடங்கியாச்சு. இன்னைக்கு கிளைமேட் பார்த்தீங்கன்னா காலையில் நல்ல வெளிச்சமாக இருக்குங்க, நல்ல வெயிலும் கூட. ஆனால் மத்தியானத்துக்கு அப்புறம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரில. நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, முட்டைக்கோசு கிண்டி சோறோட மிக்ஸ் பண்ணி முட்டைக்கோஸ் சோறும் வாழைக்காய் துருவலும் தாங்க பண்ண போகிறேன். நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க, அக்கா நீங்கள் சமைக்கிறது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, உங்களுக்கு நீங்கள் சமைக்கிற ஸ்டைலே வேறு மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. நாமளாக சமைக்கிறது தாங்க சமையல், நாம் சேர்க்கறது தான் இன்க்ரீடியன்ட்ஸ். நான் பெருசாக சமையல் பற்றி யாருக்கிட்டையும் டிஸ்கஸ்லாம் பண்ண மாட்டேன். எனக்கு என்ன தோணுதோ அதுபடி நான் சமைப்பேன். இந்த முட்டைக்கோசு பொரியல்லே பார்த்தீங்கன்னா 4-5 விதமான வெரைட்டிஸ் வந்து நம்ம பண்ணலாம். ஒரு 4 நாளைக்கு முந்தைய ஒரு வீடியோ போட்டிருப்பேன் முட்டைக்கோசு பொரியல் சொல்லிட்டு. அதில் வெங்காயம், பச்சை மிளகா, உப்பு இதெல்லாமே அப்படியே கட் பண்ணி முட்டைக்கோசோடு சேர்த்து கொஞ்ச நேரம் ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சு அப்படியே பொரிச்சு எடுக்கிறது. இன்னைக்கு எப்படி பொரிக்கிறேன் அப்படின்னா, எண்ணெயை ஊற்றிட்டு கடுகு, 2 கறி மிளகா, 2-3 கறி மிளகாவை வெட்டி அதோட சேர்த்துட்டு வெங்காயத்தையும் அதோட சேர்த்து வதக்கிட்டு வெட்டி வச்சிருக்கிற அந்த முட்டைக்கோசையும் அதோட போட்டு உப்பு போட்டு கொஞ்ச நேரம் மூடி வைக்கணும். அந்த மாதிரி பொரிச்சிட்டு சோறோட மிக்ஸ் பண்ணி கொடுத்துலாங்க. சாப்பிடாத காய்கறி கூட நம்ம பசங்களை சாப்பிட வைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஏதாவது பண்ணணுங்க. லைட்டாக சீரகம் சேர்த்துருக்கேன். சீரகத்தை வந்து வெங்காயம், பச்சை மிளகாலாம் போட்டதுக்கப்புறம் தான் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா அந்த கோசையும் சேர்த்து அப்படியே மூடி வச்சிடலாம் அப்படின்ட்டு. வாழைக்காய் துருவல், அந்த வாழைக்காய் துருவல் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாழைக்காவை தோலெல்லாம் நல்லா சீவிட்டு தண்ணியில் கொஞ்சம் நேரம் வேக வைக்கணும். லைட்டாக உப்பு போட்டு, ரொம்ப வேகக்கூடாது, லைட்டாக ஒரு கால்வாசி வெந்தா போதும். வெந்ததுக்கு அப்புறமா அதை நல்லா துருவணுங்க. நம்ம துருவலை வச்சு துருவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி துருவணும். துருவி எடுத்து வச்சுட்டு எண்ணெயை ஊற்றிட்டு கடுகு, வெங்காயம் இதை சேர்த்துட்டு நம்ம துருவி வச்சுருப்போம் இல்லையா அந்த வேக வச்ச வாழைக்காவை, அதை இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணணும். அதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்க. என்னன்னா, தேங்காய், சின்ன சீரகம், ஒரே ஒரு பச்சை மிளகா மிக்சியில் போட்டு அரைச்சி கொரன்னு அரைக்கணுங்க. பார்த்தீங்களா, அந்த தேங்காய் துருவனம்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அந்த தேங்காவை, முட்டைக்கோசை பக்கடுப்பில் போட்டேங்க. அந்த மிக்சியில் அரைச்சி வச்சுருக்க அந்த தேங்காய் துருவலை அதோட சேர்த்துட்டு நல்லா வதக்கணும். இதுக்கு வந்து லைட்டாக மஞ்சள் பொடி மட்டும்தான் சேர்த்துருக்கேன், வேற எந்த பொடியுமே சேர்க்கலைங்க. சிம்பிளாக சமைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம வந்து ட்ரை பண்ணலாங்க. அந்த மஞ்சள் பொடியும் போட்டு அதோட வதக்கிட்டு துருவி வச்சிருக்கிற அந்த வாழைக்காவையும் இதோட சேர்த்து அப்படியே மூடி வச்சுட்டு இறக்கிட்டு இதை கூட்டு மாதிரி வச்சு முட்டைக்கோசை சோறோட மிக்ஸ் பண்ணி வச்சிடலான்ட்டு. நமக்கு சமைக்கவே தெரியல அப்படின்னாலுமே நம்ம சமைக்கும் போது நாம் அதை ரசித்து சந்தோஷமாக சமைச்சு கொடுத்தோன்னு வைங்களேன், அதோட டேஸ்ட்டே நம்ம எதிர்பார்த்ததை விட சூப்பராக இருக்குங்க. இன்னைக்கு பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணக்கூடிய எல்லாருக்குமே கடவுளுடைய அருளும் எங்கள் எல்லாருடைய விஷஸும் கண்டிப்பாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் எல்லாருக்குமே ஹேவ் அ நைஸ் டே மக்களே. தேங்க்யூ.